இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என் கூட வரலாமே. நீ என் கூட வந்தன்னா உன்னை அப்படியே மகாராணி மாதிரி வச்சுப்பேன். அக்கா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷாலு, இன்னைக்கு பல்விந்தர் வந்திருந்தான் இங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த கேவலமான பல்வேந்தர், அவனை பார்த்தானா கை காலெல்லாம் உடைச்சிருவேன். ஷாலு, ரிஷியும் தான். ரிஷியும் வந்திருந்தான். அவன் என்னோட கைய பிடிச்சு என்ன வீட்டுக்கு போலான்னா, இங்க இருக்கிறது எனக்கு சரியில்லைன்னு அவன் சொன்னான். ஷாலு, அங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கலான்னு சொன்னான். என் கூட வான்னு சொன்னான். அக்கா, நீ ஏன் போகல? அட, நீ மாமா கூப்பிட்டப்ப நீ போயிருக்கணும்க்கா. மாமா சொல்றது சரிதான். இந்த வீட்ல பல்வேந்தர் எப்ப வேணாலும் வரலாம்க்கா. நீ அவர் கூட இருக்கிறது தான் சேஃபா இருக்கும். இல்ல, என்னால ரிஷி கூட போக முடியாது. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா ஒருவேளை நீங்க திரும்ப போனீங்கன்னா திரும்பவும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குல்ல? ஒண்ணு சேரவே வேண்டாம் ஷாலு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் அங்க திரும்ப போக மாட்டேன். என்ன ரிஷி என்ன? அக்கா, என்னாச்சுன்னு சொல்லு. எதையோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மறைக்கிறக்கா? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு போக மாட்டேங்கிற? ஏன்னா ஷாலு, ஏன்னா அத்தையும் என்ன குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்ல நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் போக மாட்டேன். சரியா? நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் சரி. அப்படின்னா அந்த பல்விந்தர் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் இல்லையா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! கொஞ்சம் கூட அவன் திருந்தவே இல்லைல்ல. அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த கையால தான் லக்ஷ்மி நான் தொட்டேன். எனக்கு அவளோட வாசனை வருது. அவளோட போதை எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி, சீக்கிரமா எனக்கு சொந்தமாயிடு. சீக்கிரமா என்கிட்ட வந்துரு. என்னை கட்டி அணைச்சுக்க. எனக்கு பொண்டாட்டி ஆயிடு. ஆனாலும் உன்னை நம்ப முடியாது. நீ ரிஷி மறுபடியும் ஒண்ணு சேர்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன் லக்ஷ்மி. நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நானும் உனக்கு சொந்தமாவேன். சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமா எனக்கு தான் நீ சொந்தம்.